வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. லால் லியட்டன் ஸ்டைல். வாடா. உங்களுக்கு விளங்காது, எந்த சேட்டன்ஸ்க்கு விளங்கும். இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் சத்யன் அந்திகட் டைரக்ஷன்ல மோகன்லால், மாளவிகா மோகன், சங்கீத் பிரதாப், சங்கீதா, சித்திக் மற்றும் பலர் நடிச்சு ஆகஸ்ட் 28 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஹிருதயபூர்வம், ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். நம்ம ரிவ்யூவும் அப்படிதான் இருக்க போகுது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு வேற ஒரு ஹார்ட்டை தூக்கி வைக்கிறாங்க. அந்த ஹார்ட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா. அது சரி, நம்ம அப்பா தான் இல்லை, அவரோட ஹார்ட்டை வச்சிருக்கவங்களாச்சும் போய் பார்க்கலான்ட்டு பூனேலேருந்து கொச்சி கிளம்பி வராங்க. வந்து அங்கே அவரை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி பேசி முடிச்சுட்டு, நீங்கள் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளாலும் ரொம்ப எமோஷனல் ஆகி போயிட்டு, சரி போய் ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணோன்னா புண்ணியமாச்சு கிடைக்குமேனு பூனே கிளம்பி போகிறாரு. இப்போ அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த மாதிரி படங்கள்னாலதான் நமக்கு மலையாள இண்டஸ்ட்ரி மேல ஒரு பெரிய மரியாதையே வருது. அதனாலதான் நம்மளும் தொடர்ந்து மலையாள படங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல்லலாம் தமிழ் படத்தை தான் நான் போய் தியேட்டர்ல பார்த்துட்டு இருந்தேன். இப்பெல்லாம் மலையாள படத்தையே தியேட்டர்ல போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த கண்டென்ட்டை மற்ற இண்டஸ்ட்ரியில பண்ணலாம், ஆனா அந்த இண்டஸ்ட்ரீஸோட பெரிய ஹீரோஸ் இந்த படத்துல நடிக்கிறதுன்றது 100% வாய்ப்பு இல்லை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஹிருதயபூர்வம் மற்ற இண்டஸ்ட்ரியில அபூர்வம். அதனாலேயே நமக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நிறைய நம்ம லார்ஜர் தான் லைஃப் படங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க நமக்குள்ள நடக்கிற ஒரு கதையை அப்படியே அழகா ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுல மோகன்லால் சார் மாதிரி ஒருத்தர் நடிக்கும் போது நமக்கு பார்க்கணுன்ற எண்ணமும் வருது. அதை போய் பார்த்தா அந்த படம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி படங்களை நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசையும் வருது. அதுக்கு அவங்க மட்டுமே காரணம் இல்லை நடிக்காததுக்கு. ஏன்னா நம்ம தான் அவங்கள்ட்ட மாஸ் மசாலா படங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். நம்மளோட எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவங்க நடிக்கிற நல்ல நல்ல படங்களையும் நம்ம வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னா அவங்களும் வருஷத்துக்கு அந்த மாதிரியான ஒரு படத்துலயாச்சும் நடிப்பாங்க. ஸோ நமக்கும் ஒரு நல்ல படம், ஒரு அழகான படம் பார்த்து ஃபீல் கிடைக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு தியேட்டரை விட்டு வெளியே போதும் மனசு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அதே சேம் ஃபீலு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. இதே கதைய ஒரு 90s 80s எடுத்திருந்தாங்க அப்படின்னா போட்டு எமோஷன்ல போட்டு பயங்கரமா இருக்கும். நெஞ்ச போட்டு கிழிஞ்சு அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டுற மாதிரி இருந்து சினிமாத்தனமா இருந்தது. ஆனா இங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு மூணாவது மனுஷன் இந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மிங்கிளாராரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கேரக்டர்ஸுமே மெயின் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. என்டர்டெயின் பர்பஸ்க்காக ஒரு சில கேரக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்டர்டெயின் பண்றதுக்காக தான் வராங்கன்றது கிடையாது. அந்த கேரக்டர்ஸ்க்குமே இந்த கதைக்குள்ள வர்றதுக்கான பர்பஸை வந்து ரொம்ப ஆர்கானிக்கா கொண்டு வந்திருப்பாங்க. ஆமாண்ணா, உதாரணத்துக்கு ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவார் தெரியுமா, வந்துட்டு என் ஃப்ரெண்டு சாவுறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசவே இல்லை, அவரோட ஹார்ட் தானே ஓன்ட்ட இருக்குது, ஏன் எதுனால பேசாம இருந்திருப்பான்னு கேட்கறது. என் தலைவர் யோசிப்பாப்புல, டேய் அது எனக்கு எப்பறம் தெரியும் அவர் பேசாம இருந்தது. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மலையாள காமெடி எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது, அதை நீங்க பார்க்கணும் செட்டாஸ். அதே மாதிரி விஷுவலா பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அழகான விஷுவல்ஸ். படம் முழுக்கவே லைவ் லொகேஷன் தான் சார். நீங்க அதுல ரொம்ப அழகா இருந்தீங்க சார். மோகன்லால் சார் அவ்வளவு அழகா இருந்தாரு. விஷுவல்ஸ் டாப் கிளாஸ். அந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் குட் கிடைக்கிறதே அந்த விஷுவல் மூலமா தான். அந்த கலர்ஸ், அந்த லொக்கேஷனை காமிச்ச அந்த பூனேயோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் காமிச்ச விதமா இருக்கட்டும், நிறைய மாண்டேஜ் சாங்ஸ்ல வரக்கூடிய விஷுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபர். நீங்க விஷுவல்ஸ் போது எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளுக்கு லிரிக்ஸ் எல்லாம் ஒன்றும் புரியல, அது வேற விஷயம். ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹெட்செட்டை போட்டு அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். அந்த ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த ஃபீல் குட்ன்றது எல்லாமே ஒர்க் அவுட் ஆனதான் அந்த ஃபீல் குட். அதனால இந்த படத்துல அந்த ஃபீல் எல்லாமே கிடைக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்டின் பிரபாகரன் பிரிஸ்டாப்ல அழகான படத்துக்கு அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோர். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் மோகன்லால் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்பா சமத்தியா இருந்துச்சுப்பா, அழகா இருந்துச்சு. என்ன ஒரு வெர்சடைலான ஒரு பெர்ஃபார்மர். இந்த வருஷமே அவர்கிட்ட இருந்து என்ன ஒரு வெரைட்டி. எம்புரானா இருக்கட்டும், அடுத்து தொடரும், அடுத்து இந்த ஹிருதயபுரம். அதுவும் இந்த ஹிருதயபுரத்துல அவரோட ஆக்டிங்
அவ்வளவு அழகா இருந்துச்சு. யாருமே வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து பெரிய ஹீரோஸ் எல்லாம் எடுத்துக்கவே யோசிச்சுப்பாங்க, முதுகொலியோட படம் முழுக்க இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது. மாளவிகா அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நம்ம சங்கீத் பிரதாப், அமல் டேவிஸ், பிரேமலு அமல் டேவிஸோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு. நோ சொல்லாம கொள்ளாம ஃபீல்டை விட்டு போனவங்கள திடீர்னு ஸ்கிரீன்ல பார்த்தோன்னு எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. யாரு எந்த பாட்டு? சொல்லாமலே யார் பார்த்தது? சங்கீதா மேம நீ இந்த படத்துல பாக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஆனந்த் ஸ்ரீபாலான்னு சொல்லி அர்ஜுன் அசோகன் ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அது பிரைம்ல இருக்கு, அதுலயும் நடிச்சிருப்பாங்க. அதுல ஆக்சுவலா அவங்களுக்கு சூப்பர் ரோல், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்துல ரொம்ப அழகா கியூட்டா இன்னும் அதே மாதிரியே இருக்காங்க. அதே மாதிரி இருக்காங்க. எமோஷனலா அவங்க பேசினது நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய விஷயமே, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அழுக வைக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழுகணும்னு அவசியம் இல்ல. அங்க நடக்கிற விஷயத்த நம்ம கரெக்டா கன்வே பண்ணா போதும், நமக்கு வந்து அழுக வரும் அப்படின்றது. அழுகிறதுனா எப்படி, அவங்களோட கஷ்டத்தை நினைச்சு நம்ம அழுகல, அவங்களோட சந்தோஷத்துல நம்ம பங்கேற்றுக்கிட்டு அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் நமக்கு வருது. எனக்கெல்லாம் நான்லாம் கடைசியில எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. மொத்தத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹிருதயபூர்வம் மற்ற இண்டஸ்ட்ரியில நடக்கிறது அபூர்வம். ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்களும் மனசு வைக்கணும், நம்மளும் மனசு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம தியேட்டரை போய் பார்த்து அதை பெருசா ஹிட் ஆக்கினா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அதனால இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.